ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பாக்ஸ் ஃப்ளீட்டட் மேக்ஸியோட யோக் பார்ட் தான் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைனிங் பார்ட் எடுத்துக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கீழே இருந்து யோக் பார்ட்டோடைய ஹைட் வந்து நான் 13 இன்ச்சு வச்சுருக்கேன். உங்களுடைய அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அவங்க வந்து பாப்பா சின்ன பொண்ணுன்றதுனால அவங்களுக்கு யோக் பார்ட் வந்து நான் யோக் பார்ட்டோட ஹைட் வந்து 13 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். உங்களுடைய அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குடைய வித்து பார்த்தீங்கன்னா நான் 2.5 வச்சுருக்கேன். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 வச்சுருக்கேன். இந்த பக்கம் நெக்குக்கும் ஷோல்டருக்கும் தையலுக்கு போக 3 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்குடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஹாம்கோல டெப்த்து பார்த்தீங்கன்னா அதுவும் 5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஹாம்கோல டெப்த்து மார்க் பண்ணி அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் போட்டு செஸ்டோடைய அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். செஸ்டோடைய அளவு பார்த்தீங்கன்னா 7.5. 7.5லேருந்து 1.5 நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தையலுக்கு. அதுக்கப்புறமா ஆம்கோல் டெப்த்தோடைய அளவை 2ஆக டிவைட் பண்ணி அது சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா சென்டரில் ஆம்கோலில் 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதை அப்படியே நம்ம ஆம்கோல் கர்வ் மாதிரி வரைய போகிறோம். நான் ஸ்கேல் வச்சுருக்கிறதுனால ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் கர்வ் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்கேல் இல்லைன்னா நீங்கள் கையிலே கர்வ் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்கோடைய அளவை மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு நெக்கை நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி நான் ரவுண்ட் நெக் தான் போட போகிறேன். இப்போ யோக் பார்ட்டில் ஒரு சின்ன டிசைன் வைக்க போகிறோம். அதுக்கு நான் ரவுண்ட் நெக் தான் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, யோக் பார்ட்டோடைய வேஸ்ட் லைனை மார்க் பண்ணுறோம். 6.5 அவங்களுடைய வேஸ்ட் லைனு. அதுலேருந்து 1.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா டாட் பிடிக்கணும். இதுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சில் டாட் மட்டும் பிடிச்சிங்கன்னா உங்களுடைய யோக் பார்ட் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதுக்காக நம்ம டாட் பிடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் கீழே இருந்து. அதுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். இதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபிட்டிங்காக தான். கீழே வந்து துணி சைடில் தொங்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் கர்வ் கட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் 2 நெக்கையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பேக் நெக் ஒன்றும் ட்ரா பண்ணலை. ட்ரா பண்ண ஃப்ரண்ட் நெக் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நான் ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். அவங்க சின்ன ஒரு டிசைன் கேட்டிருக்காங்க, அதுக்காக நான் ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணும் நீங்கள் கட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி கர்வ் போட்டோம்ல, அந்த கர்வ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கர்வ் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு எடுத்துகிட்டு பேக் நெக்கு நம்ம ட்ரா பண்ணலாம். நான் பேக் நெக்கோடைய வித்து பார்த்தீங்கன்னா 2.5 தான் வச்சுருக்கேன். பேக் நெக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நம்ம ஸ்கேலில் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இல்லை பாக்ஸ் போடாமல் உங்களுக்கு நெக்லைன் போட வரும்னா நீங்கள் அப்படியே ரவுண்ட் நெக்கு நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் வரைஞ்சிக்கலாம் 2.5 இன்ச்சுக்கு. இப்போ வரைஞ்ச நம்ம நெக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிகினருக்கு அந்த மாதிரினா நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரியாது. சில பேர் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கூட நம்ம கர்வ் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அது ஏன்னா அன்ஈவனாக இருக்கும், அதுக்காக நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். இப்போ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4 சைட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணி அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. மேலேருந்து ஸ்லீவோட ஹைட் வந்து நான் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். 10 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு. அதுக்கப்புறம் 6 இன்ச்சு மார்க் பண்ணி 6 இன்ச்சு கீழே 3 இன்ச்சு வந்து கேப் ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு 1.5 இன்ச்சு. அது எதுக்குன்னா தையலுக்கு. கீழே வேஸ்ட்டு வித்து போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி
ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்படியே மேலேருந்து ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. அது ஸ்லீவோட கேர்வுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு போட்டுக்கோங்க. அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. கர்வ் போட வரலன்னா ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம கர்வ் போட்டுக்கலாம். அதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சைடில் இருக்கிறத கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ரெடி ஆகிடும். நம்மளுடைய ஹார்ம் ரவுண்டையும் சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம ஒரு அர்க்காத் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக இப்போ லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அதேமாரி பேக் லைனிங்கையும் மெயின் கிளாத்தோடு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி நீங்கள் பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அவங்க சாரியோடைய முந்தானையில் தான் நான் ஃப்ரண்ட்டு பேக் போட்டிருக்கேன். ஸ்லீவ் பாட்டம் பார்ட்டில் தான் ஸ்லீவ் போடுறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவோடைய பார்ட்டையும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பெல்ட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த பெல்ட்டுக்காக நான் அந்த கரையோடைய பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 10 இன்ச்சு நான் கரையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பெல்ட்டுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்லீவை மெயின் ஃபேப்ரிக்கோட போட்டு கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங் ஸ்லீவை எடுத்து வச்சு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம சுற்றி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட்டு ஸ்டிச்சிங் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.